மாமா செம்ம பசி. நீங்க டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அத்தை, நீங்க சாப்பிட்டீங்களா? ம், எனக்கும் சேர்த்து எடுத்து வை. நானும் பசியோட தான் இருக்கேன். ம், சரிங்க அத்தை. நில்லுங்க மாமா. வாங்க மாமா சாப்பிடலாம். என்ன இந்த மாதிரி பாக்குறீங்க? வாங்க சாப்பிடலாம். மாமான்னு சொல்லும்போது எனக்கு மாமா நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, கௌரிக்கு நீங்க மாமா இல்ல. வாமா கௌரி, பசியில உயிரே போகுது. வா 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 வா, டிஃபன் எடுத்து வை. என்ன மருமகளே, வெறும் கையோட வந்து நிக்கிற? பண்ட பாத்திரம்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுதா? இல்லையே, எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. என்னாச்சு? நீங்க இன்னைக்கு சமைக்கவே இல்லையா? நான் என்ன நீ வச்ச சமையல்காரியா? சொல்லுடி, நான் என்ன நீ சம்பளத்துக்கு வச்ச சமையல்காரியா? நான் இந்த வீட்டோட எஜமானி. எஜமானி. போய் சமையல ஆரம்பி. ராத்திரி 12 மணி ஆனாலும் சரி, உன் கையால சமைச்சதை தான் நான் சாப்பிடுவேன். பார்க்கலாம் இன்னைக்கு மாமியாரா இல்ல மருமகளான்னு. மருமக தான். மாமா, நம்ம வரும்போது ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்திருக்கு போல இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரேன். இருமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு தெரியும் அத்தை, புலி எப்படி பாயும், எலி எப்படி பம்முன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க அடுப்ப பத்த வச்சிருக்க மாட்டீங்க, உங்க மகன் கிட்ட தான் பத்த வச்சிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கௌரி, சூடா இருக்கு. அத்தை, இது தெரிஞ்சதுனாலதான் வரும்போதே நல்ல ஹோட்டல்ல டின்னருக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். 4 பேருக்கும் தான் வந்திருக்கு. அத்தை, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. சூடா இருக்கு, சுவையா இருக்கு. சாப்பிடுங்க. தெரிஞ்சதுதான், நீங்க சாப்பிடுங்க.